நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல. எல்லாம் சென்னை பிராண்ட். கோவையில் மிக பிரம்மாண்டமாக 100க்கும் மேற்பட்ட பன்முக திறமையாளர்கள் கலந்து கொண்டு அசத்திய அசத்த போவது யாரு சீசன் 2 அறிமுக விழா. பெரிய வெற்றி அடையும். ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம் கோவை மக்களே. ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. அழகான மேடை, நிறைய கலைஞர்களை உருவாக்கும் ஒரு பிளாட்ஃபார்மா இது இருக்க போகுது. இது அசத்த போகுது யாரு? ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அசத்த போவது. 10 வருஷம் தியானம் பண்றதை விட ஒரு நாள் முழுக்க வாய் விட்டு சிரிச்சா அது ரொம்ப சிறந்த விஷயம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. மெடிடேஷன் பண்ணா டென்ஷன் அண்ட் பிரஷர் தான் குறையும். ஆனா வாய் விட்டு சிரிச்சா நம்ம மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாமே பறந்து போயிடும். அதனாலதான் நம்மளுடைய அசத்தல் மன்னர்கள் வாரம் டிஃப்ரெண்டான கான்செப்ட்ஸ் கொடுத்து நம்ம எல்லாரையும் அசத்தி சிரிக்க வச்சிட்டு இருக்காங்க. So quickly நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு போலாமா? For that can we have our judge Madan Babu on stage please? Welcome back. Thank you. மதன் சார், ஒரு வாரம் சிட்டி பாபு வராததுக்கே எல்லாரும் சிட்டி பாபு எங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. எனி நியூஸ் அபவுட் ஹிம்? சிட்டி பாபு அதே மாதிரி தான். அவர் வந்து கனடாலேருந்து ஃபோன் பண்ணார். அவர் ஃபோன் பண்ணி என்னங்க ப்ரோக்ராம் எப்படி போயிட்டுருக்கு, உஷாவை யார் கலாய்ச்சாங்க, உஷா போட்ட ட்ரெஸ்ஸை எப்படி கலாய்ச்சாங்க அப்படின்னு அவருக்கு அதுவே ஒரே கவலை. நான் சொன்னேன், இல்லைங்க நான் வேணா கலாய்க்கிறேன், நான் அதெல்லாம் கலாய்க்காதீங்க, நான் வந்து கலாய்ச்சிக்கிறேன் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு அடுத்த வாரம் முக்காவாசி வந்துருவாரு. அதுக்குள்ள நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிக்கிறேன். ஓகே மதன் சார், ஒரு சூப்பர் ஜோக் சொல்லி இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியை சூப்பரா ஆரம்பிச்சு வைங்க. காலையில் 2 பேர் பேசிட்டாங்க. நம்ம ராமு மேல ஏன்பா ப்ரொஃபசர் அவ்வளவு கோபமா இருக்காருன்னு கேட்டாங்க. கோபமா இல்லாம வேற என்ன பண்ணுவாரு? நேத்துக்கு என்னோட நாயை காணும் பேப்பர்ல விளம்பரம் கொடுன்னா அவர் நேர போய் ப்ரொஃபசர் நாயை காணும்னு கொடுத்துருக்காரு. அவருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். சூப்பர் சார், ஆரம்பமே அசத்தலா ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட அசத்தலான கெஸ்ட் யார்? இன்னைக்கு நம்ம கெஸ்ட் சென்னை 28 அதுல உள்ள முக்கியமான கேரக்டர்ஸ்ல இவர் ஒருத்தர். வேற யாருக்கும் இல்லாதது இவருக்கு தான் சிஸ்டர் உண்டு. இதை சொன்னாலே எல்லாரும் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க. சாதாரணமா புது ஹீரோ நடிச்ச படம் அடுத்தது ஒன்று சீக்கிரம் ரிலீஸ் ஆகிறதே கஷ்டம். இவர் நடிச்ச படம் ஒரே நாள்லயே 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 2மே சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. பந்தயம், ராமன் தேடிய சீதை. இதுக்கும் மேலையா சார் நீங்க க்ளூ கொடுக்கணும்? நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுடைய சீட்டுக்கு நீங்க போங்க, நம்மளோட கெஸ்ட் நான் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு the most happening hero நிதின் சத்யா அவர்கள் தான் சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு. Let's welcome him on stage please. Welcome to our show நிதின். எங்களோட ஷோ இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கீங்களா? ஷோ பார்த்துருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா நிறைய வாட்டி வந்து எல்லாம் பெரிய ஆளுங்களாம் கூப்பிட்ருக்கீங்க. நான் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன். 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னை கூப்பிட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. லாட்ஸ் ஆஃப் டேலண்டட் பீப்புள் அவங்க நடுவில். ஸோ இந்த ஷோ வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நிறைய சிரிப்பு வாழ வேண்டும். தேங்க்யூ நிதின். நம்ம ஷோ பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இந்த ஷோ பற்றி சொல்லணும்னா நான் பார்த்துருக்கேன். என்னென்னா சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் வர ஷோ அது வந்து ரொம்ப என்னோட பயங்கரமான டைமிங். நான் வந்து யூஸ்வலாக வெளியில் போகிற டைமிங். ஸோ எப்போல்லாம் நான் வீட்டில் இருக்கணும் நான் பார்ப்பேன். ப்ளஸ் ஃபர்ஸ்ட் டிஆர்பியில் இருக்குது. ஸோ நல்ல ஷோ. எங்கள் வீட்லையும் பார்த்துட்டு பயங்கரமாக சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஷோ நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டு நல்லா நிம்மதியாக தூங்கலாம். ஸோ ஐ திங்க் தட்ஸ் a very big wonder in this show. So I'm so happy to be a part of this. உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you. இன்னைக்கும் நம்ம எல்லாரையும் அசத்துறதுக்காக நம்மளுடைய அசத்தல் மன்னர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் a special seat. இன்னைக்கு நம்மளுடைய ஷோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக லாட்ஸ் ஆஃப் டேலண்ட் பார்க்குறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னன் மதுரை முத்து. Let's welcome him on stage please. சனிக்கிழமை தோறும் சந்தோஷங்களை மக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சிக்கும் அதனுடைய அன்பான நேயர் பெருமக்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றி சொல்லி, எல்லாத்திற்கும் மேலாக எங்கள் நிகழ்ச்சிக்கு உற்சாகமூட்டுகிற மரியாதைக்குரிய மதன் பாபு சார் அவர்களுக்கு நன்றி சொல்லி, தோப்பாளினி உஷாவுக்கு நன்றி சொல்லி, எல்லாத்திற்கும் மேலாக ஆரம்பத்தில் அறிமுக நாயகன், இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் அறிமுகமான ஒரு நாயகன். அதாவது பந்தயம் கட்டி
பந்தயம் கட்டி முத்திரை வைத்த சீதை தேடிய ராமன் என்று கூட சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துள்ள இளம் கதாநாயகன் நிதின் சத்யா அவர்களை நிகழ்ச்சிக்கு வருவருடன் வரவேற்று விட்டு இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்குள்ள போகிறோம். பொதுவாக சொல்லுவாங்க, சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது நாம் விரும்புவதை செய்வதில்ல, நாம் செய்கிறதை பிறர் விரும்புவதில் இருக்கிறது அப்படின்வாங்க. பிறர் விரும்புகிற மாதிரி நிகழ்ச்சி நம்ம பண்ணுறனால தான் 100வது எபிசோட தொடர்றதுக்கான சூழ்நிலை நெருங்கிட்டோம். அந்த அளவுக்கு வெற்றிகரமான நிகழ்ச்சி. இதில் பெரிய எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. சிலர் சனிக்கிழமை சிரிக்க வைக்கணும்னா புதன்கிழமை சோக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை நினைக்கிறேன். அப்படி அதெல்லாம் கடந்தே வரும். என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, ஏரோப்ளேனை பிடிக்க எருமாட்டில் போன கதை மாதிரி சிலருக்கு அவ்வளோ சோகமாக இருக்கும். ஏன்னா ஒரு சில நேரம் வித்தியாசமாக நடக்கும். அன்னைக்கு அவர் வீட்டுக்காரு மனைவியை திட்டிருக்காரு. 11 குழந்தை, நம்மளுக்கு 11 ஆம்பளை பையன் சந்தோஷம். 10 குழந்தைங்க அழகழகா கொழு 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 கொழுன்னு சிவப்பாக இருக்காங்க. இந்த ஒரு பையன் மட்டும் ஆப்பிரிக்கா காட்டெருமை மாதிரி இவ்வளோ கருப்பாக கன்றாவியாக இருக்கானே, இந்த குழந்தை யாருக்கு பிறந்து? உண்மையை சொல்லு. அந்த பிள்ளை சொல்லிச்சு, வாய முடியா, அது ஒன்று மட்டும் தான் உனக்கு பிறந்துச்சு, தேவையா எனக்கு? பேசாமல் வாழ்க்கையை ஓட்டிட்டு போக மாட்டாமல் எப்பவுமே குப்பையை கிளற அவ்வளோதான், அது பிரச்சனை ஆகும். பேசாமல் நடந்து முடிஞ்சு வச்சு நீ கழிய பேசி என்ன ஆச்சு போகிறோம். சில வீட்டில் போய் இவங்க தான் விளக்கம் கொடுப்பாங்க. போய் உட்காந்துட்டு, பாருங்க பயலை, உங்களை மாதிரி அச்சு அசப்பில் மூக்கு மூலியமா உங்களை அப்படியே உரிச்சு வச்சிருக்காம சப்புன்னு இருக்குண்ணே. வாய்க்கா தண்ணி மூந்து வாயை கழுவிடா, அது எடுத்து விட்டு பிள்ளை எது வீட்டை குழப்பத்து போயிடாதான். அப்படி அட்வைஸ் கேட்காம அந்த கிராமத்தில் எல்லாம் போயிட்டு எதாச்சும் பேசி வசம் வாங்கிட்டு வருது இப்போ நடக்கு. ஏன்னா ஸ்கூலுக்கு போகும்போது அது நடக்கும். திடீர்னு போய் வாத்தியார் தலையில போய் கொட்டிருக்கான். நடக்கு முடிச்சு, ஏன்டா என் தலையில வந்து கொட்டின? நீங்க என்ன சொன்னீங்க? வகுப்புல யார் தூங்கினாலும் கொட்ட சொன்னீங்க. வாத்தியார் தூங்கிட்டு இருக்காரு. அதனால சில விஷயங்களை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சுக்கணும். புரியாம சில நேரங்கள் பாடம் நடத்தோம்னா அப்படித்தான். ஒரு முனிவர் சீடர்களாக எல்லாம் உட்காந்துருக்காங்க, பெரிய கூட்டம். முனிவர் தன்னுடைய ஆன்மீக பாடத்தை தொடங்குறார். சீடர்களே, இன்று ஆன்மீக பாடத்தை தொடங்குகிறேன். யாராவது மனசுக்குள்ள வைக்கிற குணமோ கெட்ட எண்ணங்களோ கெட்ட பெயர்களை நினைச்சிருந்தீங்கன்னா அதே இடத்துல துடிக்க விழுந்து செத்து போயிருவீங்க அப்படின்ட்டு. இப்போ பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது ராமன் அப்படி இப்படின்னு எல்லா விஷயம் சொல்லிட்டு திடீர்னு பாவனா அப்படின்னாரு. 15 பேர் செத்து போனாங்க. ஏன்னா பாவனா 15 பேர் நினைச்சுக்கிட்டு இருந்துருக்கேன். அப்புறம் பாடத்தை தொடங்கிட்டே வந்தார். மாளவியா அப்படின்னாரு. மாண்டுட்டாங்க ஒரு 30 பேர். இப்படியே நடத்திக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கடைசியில் ஒரு சீடை எழுந்திரிச்சு மும்தாஜ் அப்படின்றீங்க முனிவர் செத்து போனார். இப்போ என்ன நினைச்சிருக்காரு? அந்த ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம அடுத்த ஆள் பாடத்தை சொல்றதுக்குன்னா நம்ம மேலே தெளிவாக இருக்கோம்ல, அது சில இடங்கள் நடக்காது. எல்லா வாத்தியாருக்கும் அதுலேயும் சில நேரங்களில் ஒரு தமிழ் வாத்தியார் காட்டு வழியாக போனார், நடிச்சாமா. கிணறு இருந்த தேரில் டொப்புன்னு கிலோ விழுந்துட்டார். ஐயோ காப்பாற்றுங்கன்னு ஒரு பையன் வந்தான். சார் நீங்களா? ஐயா பொறுங்கள், நான் ஏணி எடுத்துட்டு வாரேன் உள்ள இருந்து சொல்லியிருக்காரு. ஏணி எடுத்து வாரேன் என்று சொல்லக்கூடாது, அது தமிழ் சரியல்ல. ஏணி எடுத்து வருவேன் என்று சொல்ல வேண்டும். உள்ளே கடடியை உள்ள கடை உங்களுக்கு போய் நான் நல்ல விஷயம் நினைச்சேன் பாரு. ஏதாச்சும் எதுக்கு அந்த நேரம் எந்த நேரத்தில் எந்த பாடத்தை நடத்தும் தெரியலாமா? அப்புறம் இன்னொரு தமிழ் வாத்தியார் வசந்த காலம் நடத்துறார். முல்லை நெய்தல் பாளைய அந்த பாடத்தில் சொல்றார், தலைவன் வசந்த காலத்தில் வருவான் என்று தலைவி எதிர்பார்த்தால் வரவில்லை. குளிர்காலம் கார்காலத்திலும் வரவில்லை. அப்போ வசந்தத்திலும் வரவில்லை, காரிலும் வரவில்லை. காரில் வராட்டி ஒரு ஆட்டோலோட வந்திருக்க வேண்டியான இவன். கார் என்ற குளிர்காலம் ஒரு வார்த்தை இன்னைக்கு பயிட்ட பேச முடியல. அதுலையும் போக எல்லா வாத்தியாருக்கும் வச்சிருப்பாங்க. இப்போ கணக்கு வாத்தியார் அப்பா கேட்டிருக்காரு, ஏண்டா நீ தான் உனக்கு கணக்கு சுத்தமாக வராதே, நீ எப்போ 90 மார்க் எடுத்த? என் பேப்பர் திருத்தின வாத்தியாருக்கும் கணக்கு சுத்தமாக வராது, அந்த பாட்டுக்கு 90 போட்டு விட்டுக்கான். எல்லாரும் சரிசமமாக போயிட வேண்டியதா ஒன்றும் இல்லை. அப்புறம் பரீட்சை நெருங்கிடுச்சு. 8வது புக்கு புத்தகம் வாங்குறக்கா போயிருக்கார். போய் 8வது புத்தகம் கொடுங்க அப்படின்னு. ஸ்டாக் இல்லைங்க. அப்போ 4வது புத்தகம் 2 கொடுங்க அப்படின்னு இருக்கான். ஏன்னா அவனுக்கு தேவை கணக்கு ஈக்குவல் பண்ணிட்டா போதும். ஏன்னா உன்னை டீச்சர் கணக்கில் பாஸ் மார்க் எடுக்கலன்னு சொல்லி திட்டுன்னு திட்டுறாங்க, அதெல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்கிறே கிடையாது அப்படின்னு எல்லாமே அதே மாதிரி ஒரே மாதிரி இருக்குது. இப்போ சயின்ஸ் வாத்தியார் சொல்லியிருக்கார், வெவ்வேறு நாடுகளிலிருந்து பறவைகள்லாம் வேடந்தாங்கலுக்கு வருகிறது, ஏன்? நடந்து வந்தால் ரொம்ப லேட் ஆகும், இதுதான் பறந்து வருது. இன்னைக்கு ஒரு ஆள் மீன் பிடிச்சிட்டே இருந்தார். இவ்வளவு பெரிய மீன் 2 அடி நீளம், பிடிக்கிறா மறுபடியும் உள்ள வர்றான். அவனை மாதிரி யோகம் யாரும் இல்லை. வரிசை மீன் வந்துக்கிட்டே இருக்கு, பிடிச்சி உள்ள விட்டுட்டே இருக்கான். உலகத்தில் ஒன்னே மாதிரி கிறுக்கு பையில பார்க்கலடா, மீன் உனக்கு இவ்வளவு பெரிய மீன் வருது, ஏன் பிடிச்சி உள்ள வர்ற? எங்கள் வீட்டில் அவிக்கிறதுக்கு சின்ன சட்டி தான் இருக்கு, இவ்வளவு பெரிய மீன் வச்சு நான் என்ன நறுக்கி சமைச்சா சமைக்க முடியாதா? அவனுக்கு சின்ன மீனாக வேணும் எதிர்பார்த்துட்டாங்க. அப்புறம் இந்த அம்மா கேட்டிருக்கு, என்ன உன் பையன் முத நீர்மூழ்கி கப்பலுக்கு வேலைக்கு போயிருந்தான், போன 2 நாளில் வீட்டுக்கு வந்துட்டாரு, என்னாச்சு அப்படின்னு. அவன் கொடுமை என்னத்தை கேட்டீங்க, சொல்லுங்க என்னாச்சு? நீர்மூழ்கி கப்பல் நல்ல வேலையை ஏன் அதை விட்டுட்டு ஓடியாந்தான்? அவன் எங்கே விட்டான்? நீர்மூழ்கி கப்பலில் முங்கி போகும்போது புழுக்கமா இருக்குன்னு சொல்லி கதவை திறந்துருக்கான், தண்ணி உள்ள வந்து 4 பேரும் சேர்த்து போனாங்க. எங்க கதவை திறக்கணும்னு யோசிச்சவனாமா. அன்னைக்கு ஒரு நலத்திட்ட உதவி வழங்குறவள அங்கே ஒரு பேச்சாளர் கூட்டு வந்திருக்காங்க. அந்த ஆள் பயங்கரமான பில்டப் பீம்சிங் கார்பேன் போல.
வந்தோன்னா என்னாச்சு என்னாச்சு என்ன ரெடி ஆயிடுச்சு ஒரு 5 நிமிஷம் பொறுங்க சார் இந்த எல்லாருக்கும் ஒரு கருவி கொடுக்க வேண்டியிருக்கு கொடுத்தோன்னே நீங்கள் பேசுங்க அதெல்லாம் முடியாது எனக்கு பங்க்சுவாலிட்டி முக்கியம் நான் உடனே பேசி ஆகணும் சார் ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் எல்லாருக்கும் அந்த கருவியை கொடுத்துறேன் அப்புறம் பேசுங்க நான் முதல்ல பேசிக்கிறீங்கன்னு சொல்லி மைக்கை வாங்கி மாங்குன்ட்டு அவன் பாட்டுக்கு 20 நிமிஷம் 30 நிமிஷம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் போய்கிட்டே இருக்கு வேர்த்தால் விடலை பேசிக்கிட்டு இருக்கேன் கீழே ஒரு ஆள் பொறுத்து பார்த்தாரு முடியல விரிவாக பேச்சை முடிக்க முடியும் எழுதி கொடுத்துருக்கான் இந்த ஆள் கண்ணாடி போடாமல் படிச்சுட்டு விரைவாக பேச்சை முடிக்கும் சொல்லி மேலும் விரிவாக 2 தடவை பேசியிருக்கேன் பேசி 5 to 6 மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு வேளையை கலப்பாகி கீழே வந்து உட்காந்தார் பேசியாச்சுக்க என்னமோ எல்லாருக்கும் கொடுக்கணுங்களே அதை கொடுத்துருங்க செவுட் மிஷினை எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு இருந்தோம் அந்த கொடுத்துரும் அப்படின்ட்டு அப்போ செவிடங்கிட்ட இருந்தால் 7 மணி நேரம் பேசியிருக்கான்டா மித்தாள்கிட்ட எவ்வளோ நேரம் பேசியா நம்ம தெரியும் அப்படி தாறுமாறம் என்னன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சின்ன போய் நல்லா பேசிக்கிட்டேன் சொன்னேன் நான் பேசாமல் பேச்சாளர் ஆகிட வேண்டியானடா அப்படின்ட்டேன் அவன் சொன்னேன் பேசாமல் எப்படி பேச்சாளர் ஆகுறது அப்படின்னு ஏன் திருப்பகத்து ஏன் தலையிலையும் ஆக்கிட்டு வேறு யாரும் ஒன்றும் சொல்ல முடியும் சில நேரங்களில் துன்பம் நம்மளை தேடி வரும் சமாளிச்சுக்கிறோம் அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு குட்டி பையலோட வந்தார் தம்பிங்க வாங்க என்னங்கய்யா அப்படின்னு என் பையனுக்குள்ள சந்தேகத்தை உடனே தீர்த்து வைங்க அப்படின்னு என்ன செய்யணும் அப்படின்னு என்னங்க கருங்குரங்கு சிரிக்கும்னு சொன்னால் நம்பவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு அதுக்கு நான் என்ன செய்யணும் லேசாக சிரிச்சு காட்டுங்க அப்படின்ட்டாரு இப்போ அந்த ஆள் என்ன நினைச்சிருக்கேன் நான் அந்த ஆளை பற்றி என்ன நினைக்கிறது நான் வேற எதுவும் பேச முடியாது ஏன்னா பிறக்கும் போதே சில நேரம் வித்தியாசமாக பிறந்துருவாங்க ஒரு வீட்டில் 3 பேர் சின்ன சின்ன பயில்களாகும் அவங்க அப்பாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டா அடிமகத்தில் நெருப்பை கட்டிக்கிட்டு தெரியாம பண்ணுற சேட்டை வீடே 2 ஆக்கி விட்ருவாங்க 3 பேருமே ஒரே மாதிரி இருந்து இந்த சின்ன பையன் பையன் நின்றுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் ஏன்னா உட்காந்து சாப்பிட்றாங்க 1க்கு 3 சோவா இருக்குல்ல அப்பையும் சொத்தில் உட்காந்து சாப்பிட்றாள் நான் கிடையாது அடுத்து அவங்க 2வது பையன் ஃபேன் இருக்கு ஏசி இருக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வேர்த்து விறுவிறுத்து போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஏன்டா ஃபேனை போடல ஏசியை போட்டு சாப்பிட்டு எப்படி வேர்வை சிந்தி சாப்பிடணும் அவன் எப்படி இப்போ 3வது பையன் அவன் என்ன செஞ்சிருக்கீங்கன்னா பின்னாடி கொல்லப்புற வழியா பைப்பை பிடிச்சி ஏறி சன்னல் வழியா வீட்டுக்குள்ள வந்திருக்கான் என்னடா 3 பேர் ஒரே மாதிரி நீ எப்படி வர வாசல் வழியா வரையான்னு அப்பதான் சொன்னார் படிக்கட்டு மிதிக்காதரா அப்படின்னு சொன்னார் அதுக்காக பைப்பு வழியா ஏறி சன்னல் வழியா ஒரு 5 நான் லவ் பண்றப்ப சின்ன சின்ன விஷயம் நடக்கும் போய் இந்த பிளேட்டை உனக்கா தாஸ்மால் கட்டுவேன் முதல்ல தாலியை கட்டுவேன் எது நடக்கணும் அதை பாருங்கடா எதைவாச்சு நீங்க என்ன காரியம் ஆகுதா அப்புறம் நீ என்னடா லவ் பண்ணி என்னாச்சு கல்யாணம் பண்ண வேண்டிய அதுக்கு ஒரு சின்ன தடங்கள் இருக்கடா என்ன தடங்கள் அவங்க அப்பா எதுவும் பிரச்சனை பண்றாரா அவங்க அம்மா கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொன்னாங்களே கோபமான டைப் அவங்க இடைஞ்சல் பண்றாங்களா அப்படிலாம் இல்லை அண்ணன் எதுவும் ஆள் வச்சு அடிச்சானா அப்புறம் என்னடா அப்படின்னா அந்த பிள்ளையோட புருஷன் தாண்டா வலிக்கே வரமாட்டேங்க அவங்க கரெக்ட் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சிடும் இல்லை முத லவ் பண்றவைய ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை போய் லவ் பண்ணுவாங்க கல்யாணம் ஆகாத பொண்ணை லவ் பண்ண வேண்டியாடா அப்படி பார்க்கலாம் பார்த்தா ஏன் முண்டாட்டி வீட்டில் பிரச்சனை அப்போ இதே குறிப்பாகவே ஒரு கோச்சிட்டு அலையிறவனை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படி போய்கிட்டு இருக்கு அப்புறம் உட்காந்து பூங்காவில் உட்காந்து பேசுவாங்க இந்த பிள்ளைகிட்ட அவங்க அப்பா கேட்டிருக்காரு ஏம்மா ஏன் கவலைப்படாதம்மா நீ யாரை லவ் பண்ணுறியோ அவனே கல்யாணம் பண்ணிக்க அதே அப்போ யாரை பண்ணுறேன்னு ஒரே குழப்பமா இருக்கு ஏன்னா அது டெசன் கணக்கில் இருக்காளுக்கு நம்ம லிஸ்ட் போட்டு பிரிச்சுட்டு இருக்க முடியாது அது ஒரு குரூப்பாக தான் இருக்கும் அப்புறம் போய் சொல்லியிருக்காரு எங்க உங்கள் பையனை 2 நாளாக காணாமா ஆமாங்க எப்படி கரெக்டாக சொன்னீங்க என் பொண்ணை 2 நாள் காணா பரவாயில்ல ஓட்டாச்சு போல ஓடுனதில் வர சந்தோஷத்தை அப்புறம் நண்பர்கிட்ட போய் வாழ்க்கை கேட்க நீ வந்து ஓட்டப்பந்தய வீரன் சந்தோஷம் ரைட்டு ஜோதியை கொண்டு போனதுக்காக உன் எதுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வச்சாங்க பக்கத்து வீட்டு ஜோதியை கொண்டு போனேன் என் கையில் உள்ள ஜோதி கொண்டு போனான் நான் பக்கத்து ஜோதின்னு ஒரு பிள்ளை இருக்கு அந்த பிள்ளையை கூட்டு ஓட்டிருக்கான் ஓட பழகினாலே முதல்ல அந்த வேலையை செஞ்சுறது அப்புறம் பொண்ணு வாக்கை கூட்டு போனார் பொண்ணை பார்த்து என்னாச்சு பொண்ணை விட பொண்ணோட அம்மாவை கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கு சரி பொண்ணு சொன்னேன் அதுக்கு என்ன சொல்லிச்சு மாப்பிள்ளையை விட மாப்பிள்ளையோட அப்பா பிடிச்சிருக்குன்னு அவ சொல்லிட்டா சரி பொண்ணுக்கு வயசு சொல்லுங்க 21 கரெக்டா 21 ஒன்று சேர்த்துக்குங்க 211 இந்த பக்கம் சேர்த்துக்கையா 22 அவன் அந்த பக்கம் 1 போட்டு விட்டாங்க சரி ரைட்டு சந்தோஷம் பொண்ணுட்டு 5 நிமிஷம் பேசிட்டு வரணும்னு சொன்னேன் இப்போ 1 மணி நேரம் ஆச்சு என் மேலே தப்பு இல்லை நான் 5 நிமிஷம் தான் பேசுனேன் மீதி 55 நிமிஷம் அவள் பேசினான் அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளோ பேசுகிறாங்க கல்யாணத்துக்கு எப்படி இருக்கு பாருங்க தாராளமாக ஓடும் அதுக்கடுத்து இந்த கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி ஒரு சின்ன பிரச்சனை வரும் கல்யாணம் முடிஞ்சு இப்போ போய் வேகமாக கேட்டிருக்கா என்ன உன் புருஷன் காதில் ரத்தமும் சதையுமா அப்படி வரான் என்னாச்சு நீ தாண்டி சொன்ன உரல் வாங்கணுன்னு புருஷன் காதில் போட்டு வைண்டு இப்போ உரலவே போட்டு வச்சுருக்கா உரல் வாங்க அந்த செய்தியை சொல்லிட்டு இருக்கா இப்போ உரலவே டம்முன்னு தூக்கி போட்டிருக்கான் இன்னும் நடக்காது சில வீட்டில் அதில் அந்த மாமியார் மரும பிரச்சனை அதை விட பெருசாக இருக்கும் போய் இந்த அம்மா சொல்லியிருக்கு என்ன சொல்லுமா அத்தை இங்கே வாங்க அப்படின்னு அத்தை வந்துச்சு என்ன நேற்று மாமா கனவுல வந்தார் என்ன சொன்னார் அவருக்கு ஒத்தையில் இருக்க பயமாக இருக்கா நீங்கள் துணைக்கு வருவீங்களா அவளை கொள்றது முடியும் சிரமம் இல்லாட்டி இப்படி இல்லாமல் கனவு வந்த மாதிரியே ஒரு பில்டப் பண்ணி கப்பத்தில் பில்லாடியாக இருக்கு நேற்று உங்கள் மாமியா குடத்தூர டம்முன்னு கீழே விழுந்துட்டாங்களாமே என்ன நல்ல வேலைக்கு குட உடையலை இந்த மாமியை பற்றியெல்லாம் ஒன்றும் அக்கறை கிடையாது குட உடையாம தான் சேர்த்தேன் இங்கிட்டு ஒரு ஆளை போய் உங்கள் மாமியாவை பாம்பு அடிச்சிருச்சாமே என்னாச்சு நுரையா தள்ளி பாம்பு செத்து போச்சு
உண்மையா சார், அது உயிரோட இருக்கு. நம்மளுக்குள்ள மன இருக்கத்துல பரபரப்பா காலையில 8 மணிக்கு ஆபீஸ் போகணும், நைட் 10 மணி வரம் தட்டிக்கும். அதே டென்ஷன்ல இருக்கால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரசிக்க மறந்துட்டோம். அதான் சொல்லுவாங்க ஒரு விஷயம், உண்மையே நீ எங்கே இருக்கிறாய்? நீதிபதியினுடைய சட்ட புத்தகத்திலா அல்ல மனுநீதி சோழனுடைய ஆராய்ச்சி மணிகளா? உண்மை சொன்னது இல்லை, குழந்தையினுடைய அழகிய சிரிப்பில் இருக்கிறேன் அப்படின்னு. அதுக்கடுத்து நட்பே நீ எங்கே இருக்கிறாய்? காதலின் ஆரம்பத்திலா இல்லை காதலின் முடிவிலா? நட்பு சொன்னது நல்ல புத்தகத்தில் என்று. மறுபடியும் பாசமே நீ எங்கே இருக்கிறாய்? மனைவியினுடைய புன்னகையிலா குழந்தையினுடைய அந்த உபசரிப்பிலா? பாசம் சொன்னது உன் வீட்டு நாய்க்குட்டியிடம் என்று. அதான் உச்சக்கட்டம், கவிதையுடைய உச்சக்கட்டம். இறைவா நீ எங்கே இருக்கிறாய்? இந்துவினுடைய கோயிலா இல்லை முஸ்லிமுடைய மசூதியிலா இல்லை கிறிஸ்தவனுடைய தேவாலயத்திலா? இறைவன் சொன்னான், இந்த 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து சிரித்து கொள்ளும் புன்னகையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு பெரிய விஷயம், நல்ல புனிதமான விஷயம். ஓசோங்கிற மிகப்பெரிய தத்துவஞானி சொல்வார், கோயிலில் சென்று இறைவனை முழு மனதோடு ஏற்றுக்கிட்டு அதே அளவுக்கு நீ வாய் விட்டு சிரிப்பதும் புனிதமானதுன்னு சொல்லி மிகப்பெரிய தத்துவஞானி ஓசோவோ சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட புனிதமான விஷயத்தை நம்மளும் ஏற்றுக்கொண்டு செய்வோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. சூப்பர் மதுரமுத்து, நன்றி சார். வழக்கம் போல் ஓப்பனிங் பேட்ஸ்மேனை வந்து செஞ்சுரி அடிச்சிட்டீங்க. என்ன நிதின், எங்கள் மதுரமுத்துவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கல்யாண எபிசோடு செம்மையாக இருந்துச்சு. கல்யாணம் மாற்றமாக சொன்னீங்க, எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. எனக்கும் மதுரமுத்துக்கு ஒரு சின்ன ஒரு டைப் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஒரு படம் பண்ண வேண்டியது, அது வந்து பந்தயத்தில் நான் கொஞ்சம் தோத்துட்டேன். கொஞ்சம் டேட் டு மிஸ்ன்றனால மதுரமுத்தால பண்ண முடியல. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பட் இன்னும் நிறைய ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க அசத்த போயார்ல ஒரு நண்பர் நடிக்கிறார்ல, அது பெரிய விஷயங்கள். கண்டிப்பா இன்னும் பெரிய படங்கள், நல்ல படங்கள் சேர்ந்து பண்ணுவோம். ரொம்ப நன்றி சார். இல்லை உண்மையிலே வந்து நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா 2 ஜோக் 3 ஜோக் அதுதான், அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் பார்க்க போயிடுவோம். பட் இவ்வளோ ஃப்ளோ த்ரூ அவுட்டு நான் ஸ்டாப்பாக அது வந்து மைண்டில் வந்து மகப்பும் இல்லாமல் த்ரூ அவுட்டாக பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையிலே இது வந்து உண்மையான டேலண்ட். சீரியஸாகவே எனக்கு வந்து இது கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு இன்னும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். எனிவே ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. மதுரை முத்துவின் அசத்தலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னன் அசோக். லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அசத்தல் குடும்பத்தின் சார்பாக முதற்கண் பணிவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு அற்புதமா சிங்கிளா உட்காந்துருக்கு மதன் பாபு சார் அவர்களுக்கும் மற்றும் தொகுப்பாளி உஷா அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற முதல் படத்திலேயே மட்டையை தூக்குனாரு, அப்புறம் பந்தயம் வச்சாங்க, ராமன் தேடி சீதைன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இவரை தேடி இன்னைக்கு நிறைய சீதைகள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸான நிதின் சத்யா அவர்களை வருக என வரவேற்று நாங்கள் நிகழ்ச்சி போகலாமா சார்? இன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சு ஆசை போறீங்க சார்? இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டு வந்து கோடம்பாக்கத்தில் பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்கள் மட்டுமல்ல அத்தனை மனிதர்களையும் திரும்பி பார்க்க வைத்த திரைப்படம் ஆஸ்கர் நாயகன் உலக நாயகன் நடித்த தசாவதாரம் இல்லைங்களா? அந்த படத்தில் வர 10 கமலஹாசனும் நம்ம அஸ்தபோதியாருக்கு சீஃப் கெஸ்டா வந்திருந்தா நம்ம நிகழ்ச்சிக்கு அவர் எப்படி வாழ்த்து சொல்லியிருப்பாரு. அதான் சார் கான்செப்ட். வாவ், வெரி குட். ரொம்ப நல்ல கான்செப்ட், ரொம்ப புது கான்செப்ட். ஆமா சார். அசத்துங்க. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு சன் டிவி நிறுவனமும் மற்றும் உயர்திரு இயக்குனரும் இணைந்திருக்கின்ற இந்த மாபெரும் சரித்திர புகழ் வாய்ந்த மேடையில் எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்த கதை பெரிய கதை, அதுவும் திறமைக்கான ஒரு கதை. திறமைக்காக எங்கள் இயக்குனர் ஒவ்வொரு வீதிகளிலும் போய் ஒவ்வொரு கலைஞர்களும் தட்டி கொடுத்தார், தட்டி இழுத்தார், அழைத்து வந்தார், இங்கு இந்த மேடையிலே எங்களை அறிமுகப்படுத்தினார். அதுவும் இது சாதாரண கதை அல்ல, ஒரு திறமையை வெளிப்படுத்திய கதை. இதை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நிறைய பேச வேண்டியிருக்கிறது. இதற்காக நான் சற்று 1.5 வருடம் முன்பு செல்ல வேண்டியிருக்கிறது. ஆம், மனிதனுக்கும் சரி யானைக்கும் சரி அழுகை வந்து விட்டால் நிற்க வைக்கவே முடியாது. தமிழகத்தில் அழுகையும் குமுறலும் நிறைந்த நேரம்.
அந்த நேரத்தில் அழுகைக்கும் அந்த குமுறலுக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருந்த நேரத்தில் சிரிப்புக்காக ஒரு நிகழ்ச்சி எங்கள் இயக்குனர் மட்டும்தான் நுழைத்தார். அதுதான் இந்த அசத்த போவது யாரு இந்த கதை. இதில் கதை சொல்லும் நாயகன் மட்டும்தான் நான், கதாநாயகன் எங்கள் இயக்குனர் மட்டும்தான். இதோ திரைக்கு செல்வோமா? முதல் கதாபாத்திரம் இதோ ரங்கராஜன் நம்பி. போவது யாரு தாசன்? இதோ அழுகையை தவிர்த்து உன் குலத்துங்க தோழிடம் கொஞ்சம் சிரிக்கவும் வைக்க சொல். யார் என்று கேட்டால் ரங்கராஜன் நம்பி என்று போய் சொல். யார் எல்லாம் அறிவோம். சனிக்கிழமை 10 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது என்பதையும் அறிவோம். அதை உலகம் முழுக்க பார்த்து சிரித்துக் கொண்டிருப்பது என்பதையும் அறிவோம். என்னுடைய இயக்குனருக்கு தான் எவ்வளவு வறுமை. குலத்துங்க தோழியே அறிவோம் அறிவோம் அறிவோம், சிரிக்க வைப்பதை அறிவோம் என்று சொல்ல வைத்து விட்டாரே. அடுத்த கதாபாத்திரம் இதோ மக்களுக்கு பிடித்த ஆந்திராவை சார்ந்த பல்ராம் நாயுடு. எல்லாருக்கும் வணக்கம். என்ன பாக்குறீங்க? இந்த உலகத்துல சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். ஒசம பெண் லேடரா இருந்தாலும் சரி, அல் கொய்தாவா இருந்தாலும் சரி, லஷ்கரி தொய்பாவா இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்த்தா தீவிரவாதத்தை விட்டுட்டு ஆன்மீகவாதியா மாறிடுவாங்க சார். என்ன சார் நான் சொல்றது கரெக்டு தானே? ஆந்திரால பிறந்த நான் மட்டும் இல்ல, உலகத்துல பிறந்த எல்லாரும் இந்த நிகழ்ச்சி பார்த்து என்ஜாய் பண்றாங்க சார். கிளியரா சொல்றேன், கணக்கெல்லாம் 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்றதே இல்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க. பட்டுமா சார், எல்லாருக்கும் வர சார். நன்றி சார், குட் பை சார். அடுத்த கதாபாத்திரம் தில்லையை சேர்ந்த கிருஷ்ணவேணி பாட்டி. இது என்னடா பெருமாளே, என்னுடைய 6வது மகனை காணல. அந்த துக்கத்தை எல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கிறேன்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெருமாளே, இந்த நிகழ்ச்சி நான் கண்டிப்பா பார்ப்பேன். வயிற்ற முட்டுறது பரவாயில்ல, 11 மணிக்கு நிகழ்ச்சி முடிச்சுட்டு போயிருவோமே. உடல் கழிவெல்லாம் இல்ல, உடல் ஆரோக்கியமாடா. அடுத்த கதாபாத்திரம் இதோ பஞ்சாபி பாடகராக அந்த பஞ்சாபி சிங். இசைதான் என் உயிர், மற்றதும் முக்கியமில்லான்னு நீங்க நினைக்கலாம். இசை என் ஒரு கண், இன்னொரு கண் இந்த சிரிப்பு நிகழ்ச்சி. எனக்கு பிடிச்ச நிகழ்ச்சி சார். டாக்டர் எம் பியாரி டார்லிங் இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும். ஆபரேஷன் பண்ற பேஷன்ஸ் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க எல்லாம் திருப்பி சொல்றேன், ஆஸ்பத்திரியில எல்லாம் டிவி வைங்கோ, சனிக்கிழமை நிகழ்ச்சி பாருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த கதாபாத்திரம் இது உங்களுக்காக ஜப்பானியை சேர்ந்த ஹாங்காங் மாஸ்டர். மாஸ்டர், your sister is murder. No problem. I like this program, Master Paul Yaru. I cannot say that there's no tension, no relax. அடுத்த கதாபாத்திரம் மக்களுக்கு பிடித்த தலித்தன தலைவராக பூவராகவன். இதோ அழக மட்டும் பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல சிரிப்பு காட்டுறது எது போய்? இந்த நிகழ்ச்சி தானே போய். பொய்ய பேசி புரட்ட பேசி அழுதுகிட்டு இருக்கிறாங்களே எல்லாரும், அதெல்லாம் கூட்டி இந்த டிவில காமி போய். சனிக்கிழமை 10 மணி ஆனா கண்ணில் எல்லாம் மறந்து சிரிக்க நினைச்சிருவாங்க போய். நான் சொல்றது உண்மைதானே? வரட்டுமாலே. அடுத்த கதாபாத்திரம் மக்களுக்கு பிடித்த உயர்ந்த மனிதராக ஹபிபுல்லா கான். இதோ எல்லாருக்கும் வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். என் ரத்தத்தின் ரத்தம் சார் இந்த நிகழ்ச்சி. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். என் வாழ்நாள்ல மறக்கவே மாட்டேன் சார். சார், பயங்கரவாதி தீவிரவாதி எல்லாருமே ஆன்மீகவாதியா மாறிடுவாங்க சார் இந்த நிகழ்ச்சியை பார்த்தா. எல்லாருக்கும் நன்றி சார், வணக்கம் சார். தொடர்ந்து ஆதரவு தாங்க சார். தேங்க்யூ சார். அடுத்த கதாபாத்திரம் இது அமெரிக்க அதிபராக ஜார்ஜ் புஷ். Welcome to everybody. Vaya Tamil, Vaya Tamil Nadu, Welcome in the Attapodi Yaru. I appreciate the entire crowd goes to Sun TV. I appreciate that the great combination. I like Man Babu and Nitin Shakya. I congratulate Usha and entire Atal Mana team
தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரிபடி. வாழ்க வாழ்க அஷ்டபோது யாரு. நன்றி வணக்கம். இதுதான் என்னுடைய அவதாரம். இது நான் எடுத்த அவதாரம் அல்ல, இங்கு வருவரையெல்லாம் எடுக்க வைக்கும் அவதாரம். எங்கள் இயக்குனரின் அவதாரம், சன் டிவி நிறுவனத்தின் அவதாரம். தொடர்ந்து பாருங்கள். எல்லா மக்களுக்கு நன்றி வணக்கம். கிரேட், ரொம்ப நல்லா பண்ணீங்க. நிதின், இவர் ஆக்சுவலாக வந்து கோவையை சேர்ந்தவர். ஸோ கோயம்புத்தூர் ஸ்லாங் இவருக்கு நல்லா வரும். ஆனால் அவர் ஏற்கனவே கோயம்புத்தூர் ஸ்லாங் பண்ணிட்டதுனால அவர் மற்றதெல்லாம் பண்ணார். அதனால இவர் கோயம்புத்தூர் ஸ்லாங்கே பண்ணாமல் ஒரு நாகர்கோவில், இல்லாட்டி ஆந்திரா, ஃபாரின், ஜப்பான், அமெரிக்கா அந்த மாதிரி உள்ளதெல்லாம் பண்ணார். இவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? ஃபண்டாஸ்டிக் ஃபண்டாஸ்டிக். ஏன்னா நான் ஒரு படத்தில் நான் ஒரு நாகர்கோவில் ஸ்லாங் கிராமம் தேடி இதில் பண்ண வேண்டியிருந்துச்சு. அந்த ஒரு ஸ்லாங் பிடிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் 10 ஸ்லாங்கும் ரொம்ப அசால்ட்டாக பண்ணீங்க. சூப்பர், ரொம்ப நன்றி. ஹைலி டேலண்டட். எனக்கு ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது பயங்கர பொறாமையாக இருக்குங்க. ஒன்றே ஒரு விஷயம் தான், நீங்கள் அங்கே இருக்கீங்க, நான் இங்கே இருக்கேன்னா எனக்கு சான்ஸ் கிடச்சிருச்சு, நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் யாருக்கும் கரெக்டான பிரேக் கிடைக்கல. கிடச்சிச்சுன்னா எங்கேயோ இருப்பீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. அசோக்கின் அற்புதமான அசத்தலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னன் ஜானகிராமன். லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். உலக தொலைக்காட்சி வரலாற்றில் சரித்திரம் படித்துக் கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சிக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு அற்புதமான நடுவராக இருக்கக்கூடிய திரு மதன் பாப் அவர்களுக்கும், மேலும் நமது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய இளம் நாயகர், அவரை வளர்ந்த நடிகர்னு சொல்றத அப்படின்னு அவ்வளோ அற்புதமாக அசத்திக்கிட்டு இருக்காரு திரு நிதின் சத்யா அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு போகலாம். வாங்க ஜானகிராமன். சொல்லுங்க சார். பயங்கர கிளாமராக வந்திருக்கீங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெட்டிங் டே அன்னைக்கு ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி அசத்தினீங்க. உங்க கூட டெலிகனேட் சார் வேற சேர்ந்துட்டு கண்டிப்பா சார் பயங்கர கலாட்டாவா இருந்தது. அதாவது என்னன்னா சார், அந்த வெட்டிங் டே வந்து எனக்கு உண்மையிலேயே மறக்க முடியாத நாள் சார். ஆமா ஆமா, வெட்டிங் டே யாருக்கும் மறக்க முடியாது. இல்ல, இது என்ன கிரெடிட்னா, என்னுடைய உண்மையான திருமண அன்னைக்கு இருந்த சந்தோஷத்தை விட 100 மடங்கு சந்தோஷம் அன்னைக்கு உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட அந்த வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது என்னுடைய என் மனைவி சார்பாக இயக்குனர் சார் அவர்களுக்கும் மற்றும் எல்லா அசத்தல் மண்டலுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க? இன்னைக்கு ஒரு வெரைட்டி ஆஃப் ஜோக்ஸ் சொல்லலாம்னு இருக்கேன். வெரைட்டி ஆஃப் ஜோக்ஸ் அசத்துங்க. நகைச்சுவைங்கிறது இப்போ எப்படின்னா, வெளிநாடுகளில் வந்து இப்போ ஒரு மருத்துவம் வந்திருக்கு. அதாவது ரத்தத்தை அப்படியே ரத்தத்தையே மாற்றி வேற இள ரத்தத்தை புகுத்துவது. அதே மாதிரி லிப்போசக்ஷன் சொல்லிட்டு உடம்புல இருக்க சதையை குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு மருத்துவ ரீதியாக எல்லாரும் இளமையாகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தேவையே இல்லை. இளமையாகிறதுக்கு வாரம் இலவசமாக நம் மசத்த போவது யார் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரையும் சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தோட நிகழ்ச்சியை நம்ம தொடங்கலாம். அதாவது சார், அந்த வாத்தியாரா பிறந்தது நம்ம வாழ்க்கையில் செஞ்ச பெரிய பாவம் சார். இல்ல வாத்தியாரா பிறந்தீங்களா இல்லாட்டி அப்புறம் வாத்தியாரா இருக்கிறது சார். அதாவது வாத்தியாரா இருக்கிறது நம்ம வாழ்க்கையில பெரிய பாவம். அன்னைக்கு ஒண்ணு இல்ல, ஒரு வாத்தியார் சொல்லியிருக்காரு, முடியாதுங்கிறதுக்கு என் டிக்ஷனரியில அர்த்தமே கிடையாது அப்படின்னு இருக்காரு. சார், இங்கிலீஷ் டிக்ஷனரியில தமிழ் அர்த்தம் எங்க சார் இருக்கு? உடனே நம்மளுக்கு பதில் சொல்றானுங்க. இதாவது பரவாயில்ல, அந்த வாத்தியார்ட்ட இருந்து நம்ம அப்படியே போனோம்னா ஒவ்வொரு இடங்களிலும் நகைச்சுவைக்கான களங்கள் நிறைய இருக்கு. இதை குடும்பத்தில் பாருங்களேன். அன்னைக்கு ஒரு அம்மா தீபாவளி டைம் வீட்டுக்காரர்கிட்ட பட்டு புடவை கேட்கணும். ஆனால் கேட்டால் அடிச்சு கொண்டே விடுவான், அவன் வெறியில் இருப்பான். சரி, என்னங்கிறக்காக ஒரு இன்டைரக்டா, ஏங்க தீபாவளி வருது, உங்களுக்கு காஞ்சிபுரம், பர்மாவரம், பனாரஸ் இதெல்லாம் கேட்டா என்ன ஞாபகம் வருதுங்கன்னு அவர் இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. திருப்பதி, திருத்தணி, பழனி இந்த ஞாபகம்லாம் எனக்கு வருதுன்னு சொல்லியிருக்காரு. இதாவது பரவாயில்ல, அன்னைக்கு பார்க்கணும், ஒரு வீட்டுக்கு போறேன், மாமியார் மறுபோல கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க. உலகத்திலே தில்லாத காட்சி, கட்டி பிடிச்சி தூங்கிக்கும். உடனே அவனை கூப்பிட்டு கேட்டேன், ஏண்டா உங்க வீட்டில் உங்க அம்மாவும் ஒய்ஃபும் கட்டி பிடிச்சி, நீ வேற இன்னொரு வரைக்கும் சண்டை போட்டு இப்பதான் டயர்டா கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி தூங்குற இடத்துக்கு நீங்க போனீங்க. தெரியாதனமா போயிட்டேன் சார். அதே மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட கேட்டிருக்காங்க, ஏன் உங்க மாமியார் எல்லாரும் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு. நான் தான் சொன்னேன்ல, எங்க மாமியாருக்கு எப்பவுமே ஏன் நினப்பு. இதே மாதிரி பைக்கில் போயிட்டு ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட லிஃப்ட் வேணுமா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் வேணாங்க, எங்க வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் தாங்க இருக்கு. தலைவர் சொல்லியிருக்காரு, ஓ என்ன சாங்கு அது, என்ன சாங்கு, இதை ரீமிக்ஸ் பண்ணா எப்படி இருக்குன்னு அவன் சொல்லியிருக்கான். கூறுகட்டவரை
அது நம்ம நாட்டு தேசிய கீதம். இதை கேட்டு நீ ரீமிக்ஸ் பண்ணுங்கிறியான்ட்டு. மற்றவரை சந்தோஷப்படுத்துவதற்காக நாம் செய்யக்கூடிய எந்த செயலும் வந்து இறைவனுக்கு சமமாக சொல்லப்படும். அந்த விஷயத்தை தான் நாம் அசத்த போவதியார் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை அளித்த எங்கள் இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி நன்றி நன்றி. நல்லா இருந்துச்சு ஜானகிராமன். பட் நீ கடைசியாக ஒரு ஃபிலாசபி சொன்னீங்கல்ல, அது வந்து ஒரு உண்மையான ஒரு உலகத்தில் ஒரு மிகப்பெரிய கவிதைகளில் வந்து அது ஒரு அருமையான கவிதை. ஸோ கவிதையோட ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. ஜானகிராமனின் அசத்தலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னர்கள் ஈரோடு சீனு, கோவை ரமேஷ் அண்ட் ராரா பிரபு. லெட்ஸ் வெல்கம் them on stage please. உலக தொலைக்காட்சியாம் சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அசத்தல் மன்னர்கள் சார்பாக மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வாரம் எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் நடுவர் மதன் பாபு சார் அவர்களுக்கும் தொகுப்பாளினி உஷா அவர்களுக்கும் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இங்கே வருகின்றிருக்கும் இளம் கதாநாயகன் திரு நிதின் சத்யா அவர்களை வருகின்ற வரவேற்று சார் நிகழ்ச்சிக்கு போலாமா? வாங்க. ஈரோடு சீனு, கோவை ரமேஷ், ராரா பிரபு. கோவை ரமேஷ், உங்ககிட்ட ஒரு கேள்வி. அதாவது உஷா போடுறதே நீங்களும் போட்டுன்னா இந்த கலர் ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்வீட் பிஞ்ச், அதோட ரீசன் பிஹைண்ட் என்னன்னு கேட்குறேன். ஒரு சின்ன போட்டி தான் சார் ரெண்டு பேத்துக்குள்ள. என்ன போட்டி? ஒன்றும் இல்லை சார், அவங்க இடத்துக்கு வரணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்துடுவேன்னு நினைக்கிறேன். மற்ற ஷெட்யூல் நான் தான் வருவேன்னு நினைக்கிறேன். இல்லை, இங்கே வர ரொம்ப டைரக்டர்ஸ் வந்து உங்களை ஹீரோயினை வச்சு படம் எடுக்கிறதுக்கே தயாராக இருக்காங்க. ஆமாம் சார். இப்போ லேடி ஸ்பெஷல் பஸ்ஸில் நீங்கள் வந்து ஆம்பளை வேஷமே வேண்டாம். ஓகே சார். நீங்கள் இப்படியே போனீங்கன்னா உங்களை அவங்க ஏற்றிட்டு போக தயாராக இருக்காங்க. அவ்வளோ ஆண் ரசிகர்கள், பெண் ரசிகர்கள் உங்களுக்கும் ராரா பிரபுக்கும் உண்டு. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க? இன்னைக்கு கான்செப்ட் என்ன கேட்டிங்கன்னா சார், காலேஜ் லைஃப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டேட்டிங் போகிற, லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மாணவர்கள் மாணவிகள்லாம் பார்த்தாங்களா போகிறாங்க வராங்க, ஜாலியாக இருக்காங்க. அவங்க முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் காமெடியாக அசத்துங்க. 3 பேரும் காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இந்த 3 டுபாக்கோரும் 2 வருஷம் கழித்து சந்திக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? ஹாய் சீனு. ஹாய் சொப்பனா. ஏய் எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் சொப்னா. என்னடா ஒரு வருஷம் ஆச்சுடா. என்னடா உடம்பெல்லாம் இழைச்சிருச்சு. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சொப்னா. அப்படியா? உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஃபேவரல் பாட்டு அன்றைக்கே சொல்லியிருப்பேன், பட் எனக்கு வார்த்தை வரல. ஏய் நாம என்ன அப்படியாட பழகிருக்கோம். என்னடா ஃப்ரீயா பேசு. டெல்மில்டா டெல்மில். அது டெல்மி இல்லை சொப்னா, டெல்மி. ஓ டெல்மி. இங்கிலீஷ் பேசுறது இன்னும் விடலை இல்லை. அது என் கூட பிறந்ததுடா. சொல்லுடா. ஆமா என்னமோ சொல்லுன்னு சொன்னியே, அது என்ன? அது வந்து ஐ லவ் யூ சொப்னா. என்ன செய்ய சொல்றேன்? ஜஸ்ட் மினிஸ். இப்பதான் மதன் பாபு சார் சொன்னாரு உன்னை அண்ணனாவெல்லாம் ஏத்துக்கிறேன். அப்போ என் கூட சினிமாவுக்கு வந்தது அன்னைக்கு என் பர்த்டே அன்னைக்கு முத்தம் கொடுத்ததெல்லாம் பொய்யா? ஏக்சுவலா சொல்ல போனா நம்ம காலேஜ்ல 250 பேருக்கு நான் முத்தம் கொடுத்துருக்கேன். அவங்க என்ன லவ் பண்ண முடியுமா? என்ன சொல்ற சீனோ? இது ஒரு என்ஜாய்மெண்ட், ஜாலியான எதிர்காலம். நம்ம எப்போ நட்பு. இப்ப உப்ப கொடுக்கட்டுமா உனக்கு முத்தம்? எப்படி உங்க மனசுல இந்த என்ன வந்தது சொல்லுங்க. ஒண்ணு சொல்றேன் சீனோ, புரிஞ்சுக்குங்க. ராமன் தேடிய சீதை மாதிரி என்ன டெய்லியும் ஐஸ்கிரீம், பாப்கார்ன், பீச், பார்க்குன்னு சொல்லி கூட்டிட்டு போய் ரொம்ப சந்தோஷமா என்ன வச்சிருக்கிறாரு என் லவர். அவர் வேற யாரும் இல்ல, நம்ம நிதின் சத்யாதாசன். ஏய் என்னடா துப்புற? பின்ன துப்பாம முத்தம் கூட சொல்றியா? நான் எப்படி கழட்டுன்னு நினைச்சேன். பாவம் நிதின் என்ஜாய். ஹாய் சுந்து. வெரி சாரி. நல்லா இருக்கு. சாரி லேட் ஆயிடுச்சு. ரொம்ப டிராஃபிக் இல்லையா? ஆமா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சுடி. என்ன உடம்பெல்லாம் இழைச்சிருச்சு. வெரி நைஸ். என் வாழ்க்கை ஒரு போர்க்களம். ஆமாமா. என்ன சொல்றது? ஐ டோன்ட் லைக் நாட் அலவுட். இது இங்கிலீஷ் பேசாத எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நானு. உனக்கு இங்கிலீஷே வராது. அப்ப இல்லடி, நான் ஸ்மோக்கிங் பழகிட்டு இருக்கிறேன் இப்பதான். இது ஸ்மோக்கிங் இங்கிலீஷா? அப்புறம் என்ன இங்க ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கு போல இருக்கு? ஐயோ உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே. என்னடி? அது உனக்கு தெரியாது. ஒரு என்ன செப்பரேட்டர் வச்சிருக்கிறேன். அது என்னமோ சொல்லுவாங்க செப்பரேட்டரா. அது என்னடி? சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ். மை காட். என்ன சர்ப்ரைஸ்?
நம்ம கூட படிச்சானே சீனுன்னு சொல்லிட்டு 1 வருஷத்துக்கு முன்னால அவனை இப்பதான் பார்க்கல பார்த்தேன்டி. அப்படியா? ஆமா, என்ன பார்த்து முடிச்சிட்டான். உன்னை பார்க்கணும் ரொம்ப ஆவலா இருக்கு. ஆமா, நீ போய் பாக்குற, அவங்ககிட்ட பேசுற. ஓகேடி, வா ஒரு நிமிஷம். ஓகே. எங்க? ஹாய் சீனு, எப்படி இருக்க? ஐயோ எவ்வளவு நாளா சுண்ட பார்த்து. எப்படி ஏன்டா சோகமா இருக்கு? என்னடா சுண்ணுக்கு? என்ன பிரச்சனைடா சுண்ணுக்கு? வாய் என்ன ஏன் சோகமா இருக்க? ஒன்றும் இல்லை சுந்தரி. என்னாச்சு? என்னோட லவ்வை சொப்பனா கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அவ முடியாதுன்னு சொல்லிட்டா. என்னது, அவளை லவ் பண்ணியா? அதுக்கு என்ன ஃபீல் பண்ற? அவளே ஒரு மொக்க ஃபிகர். ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த மொக்க பேரு கூட நான் லவ் பண்ண முடியல. ஓ மை காட். சீனு, உனக்கு இருக்க அழகுக்கு, உன் பர்சனாலிட்டிக்கு உன் பின்னால 1000 பொண்ணுங்க வருவாங்க. வீடுடா. என்ன சொன்ன சுந்தரி? உனக்கு இருக்க அழகுக்கும் உன் பர்சனாலிட்டிக்கும் 1000 பொண்ணுங்க உன் பின்னால வரும். அப்படின்னா நீ என்னை லவ் பண்ணு சுந்தரி. ஐயோ லவ் ஸ்பீக்கர் ஆன் ஆயிடுச்சு. ஹலோ 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 தான் பேசுறேங்க. சொல்லு. என்ன பால் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாடா, உன் வீட்டுக்காரி தான் பேசுறேன். சீக்கிரம் வாடா, வடவள்ளி பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க பொண்ணு கூட கல்ல போட்டுக்கிட்டு இருக்கியா? என்னடா போன்க்கு இவ்வளவு நேரம்? சீக்கிரம் வாடா. ஐயோ, என்ன உங்க கல்யாணம் ஆயிடுதா? சொல்லவே இல்லை ராஸ்கல். கல்யாணம் அடிச்சு பிடிச்சி தாத்துட்டு விட. நன்றி நன்றி. வெல்டன் வெல்டன் வெல்டன். என்ன நிதின், இவங்க 2 பேரும் அவங்க வச்சிருந்த பன்னு கொடுத்தாங்க, இவரும் சாப்பிட்டாரு. அப்புறம் வந்து அவங்க உங்களை லவ் பண்ணுறேன்றாங்க, இவர் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, இவங்க ஒருத்தர் தான் பாக்கி. அதை டைரக்டர் கரெக்ட் பண்ணிட்டாரு. இந்த கான்செப்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே சூப்பர், உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு தட். ரொம்ப நல்லா பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி. சீனு, ரமேஷ் அண்ட் பிரபு இவங்க 3 பேரோட அசத்தலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னன் மதுரை மஹா. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். கருவறையில் கருங்கல்லாய் பிறந்த என்னை இந்த சன் டிவியின் அசத்த போவது யாரில் சிற்பமாய் செதுக்கிய இயக்குனர் அவர்களுக்கும், சன் டிவிக்கும் சன் டிவியின் அசத்த போவது யாருக்கும் மற்றும் நமது நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் பந்தய கோழி நிதின் சத்யா சார் அவர்களுக்கும் மற்றும் நமது நிகழ்ச்சியின் நடுவராக அமர்ந்து கொண்டிருக்கிற காமெடி ஜாம்பவான் ஐயா மதன் பாப் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சார் நிகழ்ச்சிக்குள்ள போலாமாங்க சார்? வாங்க மதுரை மகா. சொல்லுங்க சார். நீங்கள் சாதாரணமாக சொல்கிற ஜோக்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் நல்லா வந்து பெரியவங்க அடிக்கிற ஜோக்கு. இப்போ இந்த கல்யாணம் பண்ண புருஷன் என்ன பேசுவார், குழந்தை பெற்ற அம்மா என்ன பேசுவாங்கலாம் நீங்கள் சொல்லுவீங்க. இதை பற்றி ஒருத்தர் என்ன கேட்டார், என்னங்க இந்த வயசு பையன் அந்த மாதிரி ஜோக்கெல்லாம் எப்படிங்க சொல்கிறாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், பிரசவ வலி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே, நீங்கள் என்றைக்காவது உங்களுக்கு வந்து பிரசவம் நடந்திருக்கா? உங்களுக்கு பிரசவ வலி தெரியுமா? ஒரு புத்தமதிப்பாக சொல்கிறது தானே. அது மாதிரி இப்போ நம்ம எவ்வளோ சீரியல் இருக்குது, எவ்வளோ புக்ஸில் இருக்குது, அது மாதிரி சொந்தமாக யோசிச்சு எழுத தெரியுது. அது அவரோட புத்தாலித்தனம் தான் அப்படின்னு. ரைட்டா? இது வந்து நான் உங்களுக்கு மட்டும் சொல்லலை, இந்த நிகழ்ச்சி பார்க்குற எல்லாருக்குமே நான் அதுதான் சொல்கிறேன். தேங்க்யூ சார். ஓகே மகா, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? வழக்கம் போல ஸ்டாண்டப் காமெடி தான். வழக்கம் போல ஸ்டாண்டப் காமெடி. ஆமாங்க சார். அசத்துங்க. தேங்க்யூ சார். பொதுவாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நகைச்சுவைங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த போஸ்ட்மேன் கல்யாணம் பண்ணிட்டு எங்கள் அக்கா படுற பாடு இருக்கே பெரிய பாடு. கிட்ட வந்து சொல்லிட்டு அழுதுச்சு, தம்பி இந்த போஸ்ட்மேனை கல்யாணம் பண்ண பெரிய பாடா படுத்துறான்டா. இப்படி என்னக்கா பாடா படுத்துறாரு, தினமும் டெலிவரி ஆகணும்னு அவஸ்தை பண்ணி தொலைகிறாரா. போஸ்ட்மேனோட நகைச்சுவை அந்த மாதிரி. யார் இன்னைக்கெல்லாம் வீட்டில் ஒழுங்கா இருக்காங்க? மாலா, நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்போ உனக்கு அல்பாயுசுன்னு சுருக்கமாக சொல்லு. அதை விட்டு ஏன்டா இவ்வளோ நீளமாக இழுத்துட்டு போகிறேன்? ஒன்றுமே சொல்ல முடியல இன்னைக்கெல்லாம். ஏன்னா ஒருத்தன் போய் கேட்குறானா ஒரு சார்கிட்ட, சார் எனக்கு ஒரு நல்ல ரன்னிங் ரேஸ் வீராங்கனையா எனக்கு வேணும். ஏன்டா எதுக்குடா நல்ல ரன்னிங் ரேஸ் வீராங்கனையா கேட்குற? வேற ஒன்றும் இல்லை, புதுசாக ஒரு சீட்டு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், கூட்டிகிட்டு ஓடத்தான். என்னதான் பேச முடியும் இன்னைக்கு? யார்கிட்டையும் இன்னைக்கெல்லாம் ஒரு பேச்சு கொடுக்க முடியுதா? பத்திரிகையாளர் சொன்னார், என் பொண்ணை ஒரு பத்திரிகையாளனுக்கு கல்யாணம் பண்ணி தந்தேன், பெரிய அட்டூழியம் பண்ணுறான்டா. இப்படி என்ன அட்டூழியம் பண்ணுறாரு? ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமையாக வீடு தேடி வந்து உன் சின்ன பொண்ணு இலவச இணைப்பாக கொடுத்தானேன்னு கேட்குறான். சொல்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் யார்கிட்ட பேச முடியுது? இதில் இன்னும் குறிப்பாக ரொம்ப அழகாக சொல்ல போனோம்னா, இந்த டாக்டர்கிட்ட வந்தோம்னா அங்கே ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா, டாக்டர்
உங்க ஹாஸ்பிட்டல்ல என்னோட பர்ஸு காணாம போச்சு. விடியா என்ன தேடி வந்தவன் நிறைய பேர் சொத்தே காணாம போயிருக்கு. பர்ஸு காணாம போன விஷயத்தை பெருசா எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். இதுக்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் டாக்டர்கிட்ட வெறும் சட்டியோட வந்தான். என்னடா வெறும் சட்டியோட வர? கம்முன்றுங்க, டாக்டர்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. விட்டு இருந்தா சட்டியும் கழட்டிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. இந்த மாதிரி ஆளுகளை வச்சுட்டு என்ன பண்ண முடியுது? ஏங்க நான் அந்த 7வது தெருவுல 3வது வீட்டுல இருக்கிற முனியம்மா வச்சிருந்தேன். உனக்கு எப்படி தெரியும்? அதே 7வது தெருவுல 3வது வீட்டுல இருக்கிற முனியம்மா புருஷன் முனியப்பன் தான் சொன்னான். எனக்கு 2 பேத்துக்கு தொடர்பு. யார்கிட்ட பேச முடியுது? இல்லையோ புருஷன் முன்னாடி பேசிக்கிறாங்களா? ஏன்டி நான் உன்னை விட்டுட்டு அனாதையா போயிடணும், எனக்கு பயமா இருக்கு. விடியாயோ எனக்கு விவேக், வினோஜ், ரமேஷ், சுரேஷ் நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நகைச்சுவை இருக்குது. இந்த மாதிரி சின்ன விஷயத்த சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு முடிச்சுக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா தர்மனும் துச்சாதனும் கிருஷ்ணர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்க போகிறாங்க. அந்த வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் எங்கள் படைக்கு சாதகமாக போராடி எங்கள் படையை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே துரியோதனன் போகிறாரு. போனோடனே கிருஷ்ணர் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார். சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே அப்படின்னு தலைமேட்டு பக்கம் உயர்ந்த இடத்துல உட்கார்றாரு. அடுத்து தர்மர் வராரு. அதே மாதிரி நீங்கள் எங்கள் பக்கம் போராடணும் அப்படின்னு கேட்க வராரு. அதே மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாரு. சரி நம்ம கால் பக்கத்து உட்காரமேன்னு கால் பக்கத்து உட்கார்றாரு. உடனே கிருஷ்ணர் கண் முழிச்சு பார்க்கும்போது கால் பக்கத்து இருக்கிற அந்த தர்மரை பார்த்தோன்னே என்ன வேணும் உங்களுக்கு? வேற ஒன்றும் இல்லை சார், நீங்கள் எங்கள் டீம் பக்கம் வந்து போராடினீங்கன்னா நாங்கள் ஜெயிச்சிரும் அப்படின்னோடனே ஓகே நான் உனக்கு அந்த வாக்கை தரேன் அப்படின்னோடனே அதே மாதிரி உடனே துரியோதனன் சொல்கிறாரு, ஏங்க நான் தானேங்க ஃபஸ்ட்டு வந்தேன், நீங்கள் எனக்கு தானே வாக்கு கொடுக்கணும். அது அப்படிலாம் இல்லைப்பா, நான் கொடுத்த வாக்கை மீறுறதில்லைன்னொடனே அதே மாதிரி கிருஷ்ணன் வந்து பாண்டவர்கள் பக்கம் போராடி ஜெயிச்சாரு. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நம்ம தாழ்த்திக்கிட்டோம்னா நம்ம உலகம் நம்மளை உயர்த்துன்றது மிகப்பெரிய மொழின்னு சொல்லிட்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விரும்புகிறேன். நன்றி நன்றி நன்றி. மகா சொல்லுங்க சார். எப்பவும் போல பின்னிட்டீங்க. தேங்க்யூ சார். நிதின், இந்த வயசுல இவ்வளோ ஃப்ளோவா வந்து ஸ்டாண்டப் காமெடி சூப்பர் சார். உண்மையிலே இந்த வயசுல வந்து கருத்தோட அவ்வளோ விஷயங்கள் ஞாபகம் வச்சுட்டு சொல்றீங்கன்னா உண்மையிலே ஆல் தி பெஸ்ட். இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல எல்லாரையும் ஓவர் டேக் பண்ணிட்டு ஒரு பெரிய லெவல் வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. மதுரை மகாவின் ஜோரான அசத்தலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா வந்து அஸ்த போக்கும் அஸ்தல் மன்னன் கிரி. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்கள் அனைவரையும் சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு சிரித்து சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான அசத்த போகுத நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதும் ஒரு மகிழ்ச்சி. வணக்கம் சார். இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு இங்கே விட்டுக் கொண்டிருக்கின்ற ஜாம்பவான் மதன் பாபா அவர்களுக்கும் தொகுப்பாளினி உஷா அவர்களுக்கும் ஒரு அற்புதமான இளம் கதாநாயகன், எல்லாத்துக்குமே ஒரு பிடிக்கும், சாக்லேட் பேபி மாதிரி அழகாக உட்கார்ந்துருக்கின்ற நிதின் சத்யா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சார் நிகழ்ச்சி போலாமா? வாங்க கிரி, இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சு அசத்த போறீங்க? இந்தியாவில் எல்லா பக்கம் நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபேஷன் ஆகிட்டு இருக்கு. ஆந்திராவில் கூட சிரஞ்சீவி ஆரம்பிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் சில திரைப்பட நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காங்க. கட்சி ஆரம்பிக்காத நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி பொது மேடையில் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு கற்பனை சார். ரொம்ப வித்தியாசமான கற்பனை. அசத்துங்க கிரி. ஓகே சார். முதல் நடிகர் வந்து அவர் பேர் சொன்னாலே எல்லாம் சிரிப்பிங்க. முதல்ல VS ராகவன் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு மீட்டிங் பேசுறாங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, என்ன மாதிரி தலையை ஆட்டி ஆட்டி பேசுற கணவான்களே, உங்க எல்லாருக்கும் முதற்க என் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஸோ என்னடா VS ராகவன் கட்சி ஆரம்பிச்சுன்னு எல்லாம் நினைப்பீங்க. வேற வழி இல்லை, யாருமே ஷூட்டிங் கூப்பிடுறதில்லை, இதே நல்ல பிசினஸ் சொல்லி எல்லாம் சொன்னாங்க, அதுதான் ஆரம்பிக்க வந்திருக்கேன். ஸோ எங்க கட்சியின் பேர் வந்து தமிழக இளைஞர்கள் முன்னேற்ற கழகம். அதாவது எங்க கட்சியின் தலைவர் நான் தான், செயலாளர் நாகேஷ், பொருளாளரா நம்பியாரா போடலான்னு பார்த்தேன். அவர் அடிக்கடி சபரிமலை போறதுனால பைசா வாங்க முடியாது, அதனால சொல்லிட்டு எவ்வளவோ பேர் வந்து எங்க கட்சியில மெம்பரா சேருங்க, கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி பிடிக்கிறோமோ இல்லையோ அது வரைக்கும் நாங்கள இருப்பேங்க, நீங்க கேட்கறது எனக்கு நல்லா தெரியுது, கண்டப்பா இருந்து ஆட்சி அமைப்பான்னு சொல்லி வாழ்க தமிழ், வளர்க கொய்யால. நன்றி. அடுத்தபடியாக கட்சி ஆரம்பிக்கிறது இது சோ அவர்கள். சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டை வந்து சாதாரண கட்சி ஆரம்பிக்கிறது. யாரு வேணா கட்சி ஆரம்பிக்கலாம், யாரு வேணா ஆட்சி அமைக்கலாம். ஜனநாயக நாடு அப்படிங்கிற ஒரு கொள்கையில் நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு வந்திருக்கேன். எனக்கு இந்தி நடிகர் கோவிந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அவர் பேர்லயே கட்சி ஆரம்பிக்கலான்னு பார்க்கிறேன். எங்க கட்சியின் சின்னம் தமிழக கோவிந்தா முன்னேற்ற கழகம். எங்க கட்சிக்கு வந்து எல்லாம் தயவு செய்து ஓட்டு போடுங்க. எங்க கட்சியின் பொதுச் செயலாளர் வந்து
நம்ம ஸ்ரேயாவை போட்டேன், தப்பு நடந்துட்டு. நான் போட்டிருந்த மேலாடைக்கு கோவிந்தா போட்டு, அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லி நமிதா போட்டு போட்டிருந்த கீழாடைக்கெல்லாம் கோவிந்தா போட்டு, கட்சியை வேண்டாம்னு சொல்லி விளக்கிட்டு தயவுசெய்து விட்டுருங்க. உங்க உன்னால வாக்குகளை கோவிந்தா முன்னேற்ற கழகத்துக்கு போடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்தபடியா கட்சி ஆரம்பிச்சு பேசுறது வந்து ஒரு அற்புதமான நடிகர், எல்லாத்துக்கும் பிடித்த நடிகர் சிவகுமார் அவர்கள். ஒவ்வொரு கட்சி ஆரம்பிச்சு பேசினோம். பெரியவர்களே, எல்லாருக்கும் முதல்கள் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னை பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த காலத்தில் எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்கிறேன், சிவாஜியோட நடிச்சிருக்கிறேன். இன்னைக்கு நான் இளமையா இருக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம், நான் தினமும் யோகா பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால எங்க கட்சியின் பேர் வந்து தமிழக யோகா முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சு அதே தலைவர் பொறுப்பை ஏற்றலான்னு பார்க்குறேன். ஒவ்வொரு வருடமும் 10ஆம் கிளாஸ் +2 படிக்கிறவங்களுக்கெல்லாம் முதல் மார்க் வாங்குறவங்களுக்கு பரிசு கொடுத்துட்டு இருந்தேன். நான் ஆட்சி அமைச்சேன்னா பெயிலாங்குறவங்களுக்கும் நான் ஆட்சி கொடுத்தேன்னு சொல்லி நல்ல ஒரு வாக்கு அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியா நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி, அவரு வந்து கட்சி அமைச்சு பேசினார்னா எப்படின்னு பார்ப்போம். ஒரு காலத்துல எங்க அப்பா மந்திரியா இருந்தாரு அப்படின்னு சொல்லி போன மீட்டிங்ல நான் பேசினேன். ஏண்டா போஸ்ட்ல கட்சி ஆரம்பிச்சா போஸ்ட் வச்சிருக்கிற பசங்க அந்த மைதா மாவை வித்து திங்கிற ஒன்ன போய் பெரிய மந்திரின்னு சொல்ல வச்சுட்டியாடா. 30 ரூபாடா, 30 ரூபா கொடுத்தீங்கன்னா 3 நாளைக்கு பூட்டிங்கள பேசுவேண்டா. உங்க பொண்ணால வாக்குகளை தமிழக எட்டி உதைக்கிற நாய கழகத்துல ஓட்டு போடுங்க. நன்றி, நன்றி. அடுத்தபடியா நமிதா வந்து கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க பண்ணி எப்படி மீட்டிங்ல பேச முடியும் பார்ப்போம். எனக்கு மச்சான் எல்லாம் எப்படி இருக்கா மச்சான்? நல்லா இருக்கா மச்சான்? வேலை மட்டும் கட்சி ஆரம்பிச்சிருக்கு நமிதா, ரொம்ப நாளா நல்லா இருக்கு. நான் கட்சி ஆரம்பிக்கும் போது யாரும் என் கூட சேர மாட்டேன்னு இருக்கு. எங்க அசத்தல் மண்டல இருக்கும்போது எனக்கு எந்த கவலையா இருக்கா சொல்லிட்டு இருக்கா மச்சான். வேலை குணம் மச்சா இருக்கு, முத்து மச்சா இருக்கு, குறிப்பா நம்ம முதல்மா மச்சா இருக்கு. அதை நிறுத்தி கவலைப்படல மச்சான். உன்ன மாதிரி ஒரு ஆணழகெல்லாம் தேடிட்டு இருக்கா மச்சான். உண்மையிலேயே மூக்கு மொழி ரொம்ப அழகா இருக்கு. பிசிஎல்ல முத்த கொடுத்தா எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் மச்சான். கட்சியில பொது கலைஞர் சேர்ந்து மச்சான். நன்றி, நன்றி, நன்றி. ஓகே நிதின், நம்மளுடைய ஷோவை நேரடியா பார்த்து இன்னைக்கு நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்க. நம்ம ஷோ பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? நான் தான் வரும்போதே சொன்னேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளஸ் இப்போ எல்லா நைட்டு வீட்டை தூங்க ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டே தூங்குவாங்க. எஸ்பெஷலி நான் எல்லாரும் பற்றியும் சொல்றதுக்கு டைம் இருக்காது. ஒவ்வொரு பிரேக்கப்பும் நான் சொல்லிட்டு இருந்தேன். முக்கியமாக கிரி அவருடைய பாடி லாங்குவேஜ் எக்ஸ்ட்ராடனரி, உண்மையிலேயே சூப்பராக பண்ணீங்க. உங்களுக்கு நீங்கள் தனியாக ஒரு ஆடியன்ஸ் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஜெர்க்கு கொடுக்கும் போதெல்லாம் பயங்கர அதுதானே சிரிச்சிட்டு இருந்தீங்க. அதான் நான் நோட்டீஸ் பண்ணேன். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே ஸ்டார்டிங்லேருந்து எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. ஸோ இன்னும் நிறையா பண்ணணும். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கூட நான் பார்க்க முடியல, கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். சான்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னொரு வாட்டி வருவேன். அது மட்டும் இல்லை, ஷோ உண்மையிலேயே வந்து நம்பர் 1 இருக்குது சன் டிவியில். ஸோ அசத்த போகுது யாருன்றது வந்து உண்மையிலே வந்து பயங்கரமாக அசத்திட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய அசத்தணும். ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி. முக்கியமாக மதன் சார் இருக்குது. இந்த ஷோ ஆக்சுவலாக ஒரு ஆச்சரியமான விஷயம். லாஸ்ட் வீக் வந்து வினு சக்கரவர்த்தி சார் வந்தார். அவர் வந்து 63 வயசுன்னு அவரே வந்து கமிட் பண்ணார். அவர் எப்போவுமே வயசை குறைச்சி சொல்லிப்பார். அந்த வயசுலேயும் அவருக்கு வந்து இந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நீங்கள்லாம் இது எல்லா வயதில் உள்ளவங்களுக்கும் இந்த ஷோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நம்பர் 1 இருக்குது. ஆமாம். அதே மாதிரி நிதின், நீங்கள் இன்னும் நிறைய படத்தில் இதே மாதிரி நல்ல ஹீரோவாக பண்ணணும். அந்த எல்லா படங்களும் சில்வர் ஜூபிலி ஓடணும். எங்கள் சார்பிலையும், அசத்தல் மன்னர்கள் சார்பிலையும், டைரக்டர் சார்பிலையும், சன் டிவி சார்பிலையும் எங்கள் வாழ்த்துக்களை. சன் டிவி வந்து ஒரு அருமையான ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் எனக்கு வந்து பர்சனல் நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சன் டிவிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷோ இந்த மாதிரி ஒரு க்ரௌடட் இதில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட், அதுவும் மிகப்பெரிய நம்பர் 1 ஷோவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் லாட் டு சன் டிவி அண்ட் தேங்க்ஸ் லாட் டு ஆல் தி அசத்தல் மன்னர்கள். தவறாமல் நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.